ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிச்சு அறக்க பறக்க சாப்பிட்டு போகிறதே என் வேலையாக போச்சு. நேற்று பார்த்திங்கன்னா பயங்கர மழை. ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 7-8 மணி வரையும் பேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நான் கடையை விட்டு கிளம்பும்போது பயங்கர மழை, நனைஞ்சிட்டே தான் வந்ததும் லைவ்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கினது தான். காலையில் ஒரு 7:45 எந்திரிச்சோம். அப்புறம் அறக்க பறக்க சாப்பிடாம என்ன பண்ணுறது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு குழம்பு, மத்தியானத்துக்கு வந்து பீட்ரூட் சட்னி. வாங்க அதை சூப்பராக எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், கடுகு, கருகப்பில், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருகப்பில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கருவேப்பிலாக வந்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு சைடு வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம் இது 2 மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை வந்து இந்த நம்ம வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும் ஜோராக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு 1 டம்ளர் எடுத்து அதை லைட்டாக வறுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி வச்சு பாசிப்பயிறு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிடலாம். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாங்கள் வந்து மஞ்சப்பொடியெலாம் ஆட் பண்ண மாட்டோம். அந்த பச்சை பயிர் வாசனை அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சுடு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.